Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் vlog தான். ஃபுட் vlog means like நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஒரு தீபாவளி ஹாம்பர் மாதிரி பலகார பெட்டி அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜிங் அந்த வெப்சைட் பத்திலாம் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு வந்து அந்த ஸ்நாக்ஸ் என்ன டேஸ்ட்ல இருக்குன்றதை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ எஸ், இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஊர்ல.com அப்படின்ற இது. ஸோ இதான் அவங்களோட கொடுத்த டப்பா. நான் இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். கேரளா, ஆந்திரா, ஒரு ஊர் ஸ்பெஷாலிட்டியோட சேவரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தவிர்த்து இந்த பருப்பு பொடி அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஹெர்பல் அந்த மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. இது நான் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் பலகார பெட்டி மினி பாக்ஸ் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம் 1500 கிட்ட. ஆஃபர் தீபாவளியில் 10% ஆஃபர் போக இந்த ப்ரைஸ். இஃப் நாட் 1800 சம்திங். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். யூ கேன் டூ செக் தம் அவுட். ஸோ எஸ், இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 8 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்வீட்டு 4 காரம் ஐட்டம். என்னென்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி ஹல்வா, கோயம்புத்தூர் ஃபேமஸ் மைசூர் பாக், காரைக்குடி அதிர்சம், இந்த 4 ஸ்வீட். காரமில் பார்த்தீங்கன்னா சாத்தூர் மிளகு சேவ், மதுரை மிக்சர், சாத்தூர் ரிப்பன் சேவல் அப்படின்றது ஏதோ இருக்குது, அண்ட் கரூர் தேங்காய் மிட்டாய். ஸ்வீட்ஸ் நிறைய இருக்குது, பட் பிரித்து பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது. ஸோ எஸ் கைஸ், வித்தவுட் எனி டிலே லெட் அஸ் ஸ்டார்ட் டேஸ்டிங். ஃபஸ்ட்டு இவங்களோட பேக்கேஜிங் பற்றி சொல்லி ஆகணும். சீரியஸாக பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, பேஸ்டல் கலர்ஸ். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் ஃப்ரம் ஹார்ட், நான் இதை சாப்பிட்ணுன்னு வாங்கணும். இப்படி இந்த டப்பாக்காகவே வாங்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இதோட பெரிய பேக்கேஜிங் தீபாவளி ஸ்பெஷலுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரேப் பண்ண மாதிரி இருந்துச்சு, லைக் வேறு மாதிரி பேக்கேஜிங், டப்பா இல்லை. அதுக்காகவே இதை வாங்கினேன். நல்லா இருக்குல்ல, இது கூட விடுங்க, க்யூட்டான எல்லோ கலர் இஸ் தேர். சி செம்மல. ஸோ எஸ், லெட் அஸ் ஸ்டார்ட். காரம்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு மிக்சர் சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஸ்பைசியும் இல்லை, இதுவும் இல்லை. சாப்பிட்ட பிறகு ஒரு சட்டுலாக இருக்குது, ஆனால் க்ரன்ச்சியாக இருக்குது. பிகாஸ் நான் 1 வீக் பிஃபோர் ஆர்டர் பண்ணேன். தேர் டெலிவரிங் இட் நவ். நல்லா தான் இருக்குது, நாட் பேட். நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் த மிளகு சேவ். இது நல்லா இருக்கு. மிளகு இது ஆக்சுவலாக இந்த சேவ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊரில் அதை ஒரு பேரில் சொல்லுவாங்க. மிளகும் போட்டிருக்கும், சில்லியும் போட்டிருக்கும். இது மிளகு, நல்லா தான் இருக்குது. இதுவும் க்ரன்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் இந்த ரிப்பன் முறுக்கு. இன்னும் இது ஆக்சுவலாக அவங்க கொட்டி கொடுக்க மாட்டாங்க. தே வில் கிவ் லைக் திஸ். இந்த மாதிரி பேக்கில் வரும், ஃபுல்லாக டம்ப் பண்ணி நீங்கள் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நமத்து போகாமல் இருக்கும். டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. இது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் அந்த மிக்சரில் முறுக்கு செஞ்சால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட் தருது. இது நல்லா இருக்கு. ஏன்னா நான் யூஸ்வலாக அந்த மிக்சர்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ரிப்பன் சிப்ஸ் ஐ லவ் இட். ஸோ இப்போதைக்கு சாப்பிட்டதுல எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக 3 காரம் தான் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்வீட் இருக்குது. அந்த ஸ்வீட்டை சாப்பிடுவோம். இந்த ப்ளூ பாக்ஸ் பாருங்களேன். எஸ், மை மோஸ்ட் ஃபேவரட். ஆக்சுவலாக அவங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமஸ் பால்கோவா. வி கேன் டேஸ்ட் இட். சொர்க்கங்க. அதே கடை, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிறைய கடையில் இருக்கும். பட் ஏதோ ஒரு கோயில் பக்கத்தில் 2 கடை இருக்கும், அங்கே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் பால்கோவா ரெண்டுமே இருக்கும். இந்த கடையிலையுமே 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தனியாக லூஸில் வாங்கணும்னா யூ கேன் கெட் தட். பட் எனக்கு இந்த ஒயிட் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது இது நிஜமா. அடுத்து திஸ் இஸ் கோயம்புத்தூர் மைசூர் பாக். ஒரு வாய் மட்டும் சாப்பிடுவோம், அவ்வளோ இனிப்பு நான் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கு. இது பீஸாக நார்மல் மைசூர் பாக் இல்லாமல் கீ மைசூர் பாக் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் இருக்குது. திகட்டாமல் ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்குது ஸ்வீட்.
இந்த அதிர்சம் இது பாருங்களேன், 4 அதிர்சம் இருக்கு. இந்த டப்பா சைஸ் இதுதான். கியூட்டா பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்ல ஒரு அதிர்சம். பேபி ஃபுட் மாதிரி. எனக்கு யூஸ்வலாகவே அதிர்சம் ரொம்ப பிடிக்கும். இது இவங்க பார்க்கவே நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிர்சம் ஹார்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்டாக இருக்கு. ஐ வில் ஷோ யூ. வெயிட். பேன் கேக் மாதிரி இருக்கா, ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ஐ திங்க் வெல்லம் நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருப்பாங்க. சீரியஸாக அதிர்சம் ரொம்ப நல்லா இருக்கு. திகட்டவே இல்லை. எனக்கு சக்கரை அதிர்சத்தை விட இந்த அதிர்சம் ரொம்ப பிடிக்குமா. செம்மையா இருக்கு சாப்பிட இது. அதுக்கப்புறம் இது ஏதோ வெள்ளை கலர்ல ஸ்வீட் இருக்கு. ஆனா இவங்க டப்பாக்கு வெளியே பேர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா பேரை கண்டுபிடிக்க தெரியல. இதெல்லாம் ஐ திங்க் இது ஹல்வா. நல்லா இருக்கு. வெளியே அந்த சுகர் க்ரம்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் மாதிரி ஹார்ட் லேயர். திருநெல்வேலி ஹல்வாவில் எப்படி வெளியே ஹார்ட் ஆகிட்டு உள்ள சாஃப்டாக கொஞ்சம் தெரியும் சம்டைம்ஸ், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் சாப்பிட்டு சாம்பிள் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. ஸ்வீட்டெல்லாம் எனக்கு நிறைய இறங்காது. ஸோ இந்த லிமிட்டே போதும். டேஸ்ட் பண்ணியாச்சு. என்னோட மோஸ்ட் ஃபேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்சம், பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர்து, அண்ட் திஸ் முறுக்கு மாதிரி ஒன்று. பிகாஸ் மிக்சர்லாம் எனக்கு இறங்காது. அந்த முறுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேவரிஸ்லாம் ஒரே டேஸ்ட்டில் தெரியுது. எல்லாம் ஒரே மசாலாலாம் பண்ணாலும் தெரியல. எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் ஒன் டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லைக் இதை நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எல்லா ஐட்டமும் எல்லா ஊரும் எங்கள், பிகாஸ் அவங்க பேஜ் நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள். நிறைய வீடியோஸில் போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க செய்யாமல் ஒரு ஊரில் ஒரு ஃபேமஸ் இருக்குல்ல, அந்தந்த ஊருக்காக. இப்போ இந்த ஊர்லாம் இது ஃபேமஸ், அது ஃபேமஸ்னு அந்த ஊரில் எந்த கடையில் அது ஸ்பெஷலோ அவங்க ஓன் ரெசிபியோட அத்தன்டிக்காக இவங்க சர்வ் பண்ணுறது தான் இந்த ஊரில்.com. அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்குல்ல. இது நான் ரொம்ப நாளாக இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணோன்னு இருந்து இப்போ தான் கடைசியில் அதுக்கு நேரம் அமைஞ்சிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டெலிவரியில் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் லைக் 1 வீக் பிஃபோர் ஐ ஆர்டர் அவங்க போட்டிருந்தாங்க தீபாவளிக்கு பிறகு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா லேட்டாக வரும்ட்டு. எனக்கு என்னன்னா, ஐயோ அப்டேட்டும் வரலையே, அதே ஸ்டேட்டஸில் இருக்க ஆர்டர் வருமா இல்லையான்னு நினச்சேன். பட் ஓகே, தேங்க் காட் ஐ காட் டுடே. அண்ட் ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிடுமோ நினச்சேன். ஆனால் இவங்க எக்ஸ்பைரி டேட்டு, பேக் பண்ண டேட் எல்லாமே போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஸ்வீட்ஸ்னால் கொஞ்சம் சீக்கிரம் 1 வீக் மேக்ஸிமம் தாங்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் ஆந்திரா பீப்புள், கேரளா பீப்புள், ஓணம்க்கு எல்லாத்துக்குமே அவங்க எதனா ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஆஃபர்ஸோட. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தெம் அவுட். இன் மை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வில் பி தேர். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிட் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக ஃபார் எக்ஸாம்பிள் 100 grams 250 grams அப்படின்ட்டுலாம் இருக்கும். அது பார்க்கலாம். நான் பார்த்ததுலேயே ஐ திங்க் தெலுங்கானாது தான் வந்து காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஏன்னு எனக்கு தெரியல. அந்த பேக் வந்து காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க தமிழ்நாடை விட. ஐ டோன்ட் நோ வை. ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ட்ரை ஒன்ஸ். அண்ட் இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது எங்கள் பேரண்ட்ஸுக்குனா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பண்ணலாம். இல்லை ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வேல்யூபிளாக கிஃப்ட் பண்ணணும் ஸ்வீட் மெமரிஸோடனாலும் யூ கேன் ட்ரை. அண்ட் ஆக்சுவலாக அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க 15% ஆஃபர். லைக் நவம்பர் சம்திங் டேட் டு டிசம்பர் 15 வரைக்கும் வேலிட். கண்டிப்பாக நான் இதே வச்சுருப்போம் 1 மாதம். ஸோ நான் அந்த கூப்பன் வேணால் உங்களால் யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் ஃபஸ்ட் டைம் ஐம் டூயிங் லைக் திஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நான் அதை மென்ஷன் பண்ணுற ஃபோட்டோ, அந்த கூப்பன் அப்ளை பண்ணுங்கள். இஃப் யூ கேன் அவைல், அஃப்கோர்ஸ் அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருன்னா அவைல் பண்ணி உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூஸ் பண்ணிட்டு. ஸோ எஸ் கைஸ், இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.